அதானி அவர்களை பற்றி ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கை அம்பலப்படுத்தியிருக்கிறது. பங்குச்சந்தையில் அவர் எப்படிப்பட்ட ஊழல் திமிங்கலமாக இருக்கிறார் என்பதை கடந்த ஆண்டு ஹிண்டன்பர்க் அறிக்கை அவரை அம்பலப்படுத்தியதை நாம் அறிவோம். அப்போதே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் போர்க்குரல் எழுப்பின. ஆனால் மோடி அரசு அதானி அரசாகவே தொடர்ந்து இயங்கி வருகிறது. அதானி பற்றி நாடாளுமன்றத்தில் பேசினாலேயே ஆளுங்கட்சி தரப்பில் கொந்தளிக்கிறார்கள். அவரை பற்றி ஏதாவது பேசினால் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய அளவுக்கு ஆத்திரப்படுகிறார்கள். இன்றைக்கு உலக அளவில் இந்த தேசம் தலைகுனியக்கூடிய ஒரு பங்குச்சந்தை ஊழலில் அதானி ஈடுபட்டிருப்பது வெட்கக்கேடானது. ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகளும் அதானி மீது உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். நெஞ்சு பொறுக்குதில்லையே என்னும் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சி இப்போது நடந்தது. இயக்குனர் ராய்ஸ்டன், கவி தினேஷ் ஆகியோர் இணைந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறார்கள். கிறிஸ்துதாஸ் என்பவர் தயாரித்திருக்கிறார். ஆணவ கொலை மற்றும் அதனால் ஏற்படுகிற சமூக சிக்கல்கள் குறித்து பேசக்கூடிய இன்னொரு படமாக இது அமைந்திருக்கிறது. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.